அங்கநாட்டு மன்னன் உரோமபதன் தயரதனை வரவேற்று உபசரித்த மாண்பு. வணக்கம் நண்பர்களே. மகப்பேரில்லாத தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகத்துக்காக அங்கநாட்டுக்கு வந்திருக்கிறார். போன பாட்டுல அங்கநாட்டு மன்னன் உரோமபதன் தசரதர் வந்ததால இது நான் செய்த தவமோ உலகமே செய்த தவமோன்னு வியந்து தன்னோட தேரில ஏத்தி தன் தலைநகருக்கு அழைச்சிட்டு போனார். இப்போ அந்த தலைநகர்ல தசரதருக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்குது, ஒரு பேரரசனுக்கு எப்படிப்பட்ட உபசரிப்பு கிடைக்கும்னு கம்பன் எப்படி படம் பிடிச்சிருக்காரு பாருங்க. அந்த காட்சியை கண்முன் கொண்டு வரும் இந்த அற்புதமான பாட்டு இது. ஆடகப்புன் சுடர் இமைக்கும் அணிமாடத்திடை ஒரு மண்டபத்தை அண்மி பாடகச்செம் பதும மலர்பாவையர் பல்லாண்டு இசைப்ப பைம்பொன் பீடத்து எடுத்துற்ற வடிவேலோந்தனை இருத்தி கடன்முறைகள் யாவும் நேர்ந்து தோடுதுற்ற மலர்த்தாரான் விருந்து அளிப்ப இனிது உவந்தான் சுரர் நாடு ஈந்தான். ஆடகப்பொன் சுடர் இமைக்கும் அணிமாடத்திடை ஓர் மண்டபத்தை அண்மி. ஆடகம் அப்படின்னா ஒரு வகையான உயர்தரமான தங்கம். சுடர் இமைக்கும் அப்படின்னா தகதகன்னு மின்னுகின்ற ஒளிர்கின்ற. அணிமாடம் அப்படின்னா அழகிய மாளிகைகள். ஆக தங்கத்தின் ஒளி தகதகன்னு மின்னுற அழகான மாளிகைகள் நிறைந்த அந்த நகரத்துல ஒரு மண்டபத்தை அண்மி ஒரு சிறப்பான வரவேற்பு மண்டபத்தை அடைந்தார்கள். இங்க கம்பன் எவ்வளவு நுணுக்கமா ஒரு நகரத்தோட செல்வச் செழிப்பையும் மன்னனோட கம்பீரத்தையும் ஒரே வரியில சொல்லியிருக்கார் பாருங்க. அந்த ஒளிமிக்க மாளிகையில பாடகச் செம்பதும மலர்பாவையர் பல்லாண்டு இசைப்ப. பாடகம் அப்படின்னா சிலம்பு, காலுக்கு அணியும் ஒரு ஆபரணம். செம்பதும மலர்பாவையர் அப்படின்னா செந்தாமரை மலர் மாதிரி சிவந்த அழகான பாதங்களை கொண்ட பெண்கள். இங்க செம்பதும மலர்ங்கிறது அந்த பெண்களோட பாதங்களுக்கு உவமையா வந்திருக்கு. தாமரை மாதிரி அழகு, மென்மை, செம்மை. அந்த பெண்கள் கால்ல சிலம்போட பல்லாண்டு இசைப்ப. மன்னனை வரவேற்கும் போது பெண்கள் பல்லாண்டு பாடி வரவேற்பது ஒரு மரபு. அந்த மரபை கம்பர் இங்க அழகா பதிவு செஞ்சிருக்கார். இந்த வரி அந்த வரவேற்பு எப்படி பிரம்மாண்டமா ஆத்மார்த்தமா இருந்துச்சுங்கிறத நமக்கு காட்டுது. பைம்பொன் பீடத்து ஏடுதுற்ற வடிவேலோந்தனை இருத்தி. பைம்பொன் பீடம் அப்படின்னா புதிதாக மின்னுகின்ற பொன்னால் ஆன அரியணை. பீடம்னா இருக்கை. ஏடுதுற்ற வடிவேலோன், இந்த இடம் ரொம்ப அழகு. ஏடுதுற்றன்னா மலரிதழ்கள் நெருங்கின, மாலைகள் சூழ்ந்த. வடிவேலோன்னா கூர்மையான வேலை ஏந்திய வீரன். யாரை இங்க சொல்றாருன்னா தசரத சக்கரவர்த்தியை. தசரதர் வெறும் வீரன் இல்ல, மலர் மாலைகள் அணிந்த ஒரு மன்னன். அதோட கூர்மையான வேல் வச்சிருக்கார். அதாவது அவர் வீரத்திலும் அரச நிர்வாகத்திலும் அழகுலையும் சிறந்தவர்னு குறிக்கிறார். இப்படிப்பட்ட தசரதரை அந்த பொன் பீடத்துல அமர்த்தினார். கடன்முறைகள் யாவும் நேர்ந்து. கடன்முறைகள் அப்படின்னா ராஜ மரியாதைகள், ஒரு பேரரசனுக்கு செய்ய வேண்டிய உபசரிப்பு விதிமுறைகள். யாவும் நேர்ந்து அப்படின்னா அத்தனை கடமைகளையும் முறையாக செய்து முடித்தார். அரசனாய் வந்த விருந்தினருக்கு என்னென்ன மரியாதை செய்யணுமோ அதை அத்தனையும் குறையின்றி செய்தான் உரோமபதன். இது விருந்தோம்பலின் உச்சம். தோடு துற்ற மலர்த் தாரான் விருந்து அளிப்ப இனிது உவந்தான் சுரர் நாடு ஈந்தான். தோடு துற்ற மலர்த் தாரான், இதழ் நெருங்கின மலர் மாலைகளை அணிந்த மன்னன் உரோமபதன். அவன் விருந்து கொடுத்தான். யாருக்கு? சுரர் நாடு ஈந்தான், தேவர்களுக்கு தேவலோகத்தை மீட்டு தந்த தசரதனுக்கு. சம்பரனை அழிச்சு இந்திரனுக்கு அவனோட நாட்டை மீட்டு தந்தது தசரதன் தானே. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வீரம் கொண்ட சக்கரவர்த்திக்கு விருந்து கொடுத்தான் உரோமபதன். அந்த விருந்தின் மகிமையில இனிது உவந்தான். தசரதன் ரொம்பவும் மகிழ்ந்து போனார். இந்த விருந்து சாதாரண விருந்து இல்ல, தன் மகன் பிறப்புக்காக வந்த மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட விருந்துங்கிறதால தசரதன் உள்ளம் குளிர்ந்து போனது. என்ன ஒரு கம்பீரமான வரவேற்பு! ஒரு பேரரசன் எப்படி வரவேற்கப்படுவான், எப்படி உபசரிக்கப்படுவான்கிறத கம்பர் கண் முன்னாடி நிறுத்தியிருக்கார். தசரதன் மகிழ்ந்தது வெறும் விருந்துக்காக மட்டும் இல்ல. உரோமபதன் காட்டிய அன்பும் மரியாதையும் கடமையுமே தசரதரை மனதார மகிழ வச்சது. மன்னர்கள் இப்படித்தான் விருந்தினர்களை மதிச்சு உபசரிச்சாங்கன்னு கம்பர் நமக்கு இங்க ஒரு வாழ்வியல் பாடத்தையும் உணர்த்தியிருக்கார். அடுத்த பாடல்ல ரோமபதன் தயரதனை பார்த்து
வந்த காரணத்தை கேட்க தயரதன் தன் பயணத்தின் நோக்கத்தை சொல்கிறார். தொடர்ந்து கேளுங்கள்.